நீலகிரி காட்டுக்குப்பை பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழாயில் ஏற்பட்ட சேதத்தால் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள காட்டுக்குப்பை பகுதியில் 1850 கோடி மதிப்பீட்டில் 500 மெகாவாட் உற்பத்தி செய்யும் வகையில் குந்தா நீரேற்று புனல் மின் திட்டத்திற்கான பணிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் எமரால்டு அணையில் உள்ள நீரை வெளியேற்ற திட்டமிட்டு கடந்த 10ஆம் தேதி முதல் எமரால்டு அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் 30 நாளுக்கு திறந்துவிடப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்ட முதல் நாளே எமரால்டு நகரில் உள்ள கோவிலையும் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையும் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் எமரால்டு ஆற்றின் ஓரத்தில் கட்டுப்பட்டு வந்த விளையாட்டு உபகரணங்களுக்கான அறையும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இந்நிலையில் தண்ணீரின் வேகம் தாங்காமல் மண் அரிப்பு ஏற்பட்டு எமரால்டு பஜார் பகுதியில் உள்ள எமரால்டு கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் தூண்கள் சேதமடைந்தன. இதனால் குடிநீர் குழாய்களில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டியது. தகவல் அறிந்த வந்த குடிநீர் வடிகால் அதிகாரிகள் தற்போது எமரால்டு அணையின் நீர் வெளியேற்றப்படுவதை நிறுத்திவிட்டு தற்போது அந்த குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் குன்னூர் பேரக்ஸ் மற்றும் முக்கிய இடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகுமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.